இவ்வாறு இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற போது கொம்படி வீதி கியூலான் உள்ளிட்ட பகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள் குவிந்திருந்த நிலையில் அங்கு கடும் வாகன செயல்படுவதோடு அங்கு அமைதியின்மை நிலைமை ஏற்பட்டது. இதற்காக விசேடமாக முன்கூட்டியே தொடர்பாக தெரிந்த விடயங்களை தெரிந்த போலீசாரும் அதே போல அதிரடிப்படையினரும் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கையில் அமர்த்தப்பட்டார்கள். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி. ரணிலுக்காக திரண்ட ஆதரவாளர்கள் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுவதை நாங்கள் காணலாம். இன்றைய அத பத்திரிகையில் ரணில் சகாய பலக்கிரிமேட்ட மகா செனகக் கொலம்பட்ட விபக்ஷே දේශපාලන පක්ෂවල ප්‍රධානීන් රසක් අධිකරණ භූමියට පොලිසියෙන් දෙඩි ආරක්ෂාවත් என்பதாக இன்றைய அத பத்திரிகையில் தொடர்பான செய்தி இன்றைய தினம் முக்கியமான விடயமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் பிரதானமாக இன்றைய தினம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பிரதானமாக பார்க்கலாம். நேற்று தினம் இவருக்கு ஆதரவாக நீதிமன்ற வளாகத்தில் குழுமியிருந்தவர்கள் அமைதியர் நிலையில் செயற்பட்ட விவகாரங்களும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விவகாரமாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் இன்றைய தினம் பத்திரிகையில் தலைப்பை வழங்கியிருக்கின்றன. இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேச நாடுகளில் அவதானத்துக்குட்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இடம்பெற்ற நிலையில் அவருக்கு ஆதரவாக நேற்று தினம் இவ்வாறு மக்கள் திரண்டிருப்பதான நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்தார்கள். பிற்பகல் 1 மணியளவில் வழக்கு விசாரணை ஆரம்பமாக இருந்த போதிலும் முற்பகல் 10 மணியிலிருந்து ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள். இதன் காரணமாக கோட்டை நீதவான் நீதிமன்றில் போலீசார் மாத்திரமின்றி விசேட அதிரடி படையினர் போலீஸ் கலகமடக்கும் பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வழக்கு விசாரணைகள் நிறைவடைய வரை நீதிமன்ற வளாகத்தின் வீதிகள் மூடப்பட்டிருந்தன. இதன்போது சுமார் 500க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகளும் நீதிமன்றில் பிரசன்னமாக இருந்தார்கள். அத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய கட்சிகளின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் பேரணியாக நீதிமன்ற வளாகத்தை நோக்கி வருகின்றார்கள். எனினும் ஆதரவாளர்களுக்கு நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வதற்கு அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரினால் அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே வரையறுக்கப்பட்ட சிலருக்கு மாத்திரமே நீதிமன்றத்திற்குள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் சாம்பிக்க ரணவக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர, ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர் சமன் ரத்னபெரிய, முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட மேலும் பலருக்கு நீதிமன்றத்துக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீசார் தம்பசம் வைத்திருந்த பெயர் பட்டியலின் அடிப்படையிலேயே பெரும்பாலானோருக்கு உட்செல்ல அனுமதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் சட்டத்தரணிகள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு எவ்வித இடையூறுகளும் இன்றி நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. நீதிமன்றத்துக்குள் மாத்திரமின்றி நீதிமன்ற வளாகத்தை அண்மித்த வீதிகளில் பொதுமக்கள் நுழைவதற்கோ வாகனங்கள் செல்வதற்கோ சுமார் 3 மணித்தியாலங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. சுமார் பிற்பகல் 12 மணி முதல் மாலை வரை இந்த 4 மணி வரை அப்பகுதியினுடைய வீதிகளுடாக வீதித்தடைகள் மூடப்பட்டிருந்தன. எனவே இதனால் குறித்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்த விடயங்களை நாங்கள் கவனிக்கூடியதாக இருந்தது. எனவே நேற்று காலை முதல் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அடக்குமுறையை ஒழிப்போம் என்ற துணைப்பொருளில் அவ்வாறான வசனம் எழுதப்பட்ட பதாகைகளோடு அவர்கள் நேற்று தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன்போது அனுர வீட்டுக்கு செல் என்றும் ரணில் அனுர பயமா என்ற விடயங்களை கோரியும் நேற்று தினம் இவ்வாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். இதன்போது சிலர் வீதித்தடைகளை மீறி நீதிமன்ற வளாகத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்ட போதிலும் போலீசாரால் அந்த நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அவர் காயமடைந்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் அடையாளம் தெரியாத நபரால் பொருள் ஒன்று எரியப்பட்டதால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்திருக்கின்றார். எனவே மாலை 4:30 மணியளவில் வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டது. பிணை வழங்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த ஆதரவாளர்கள் வெற்றி கோஷம் எழுப்பினார்கள். நீதிமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட தரப்பினர் வெளியேறிய போதும் குறித்த ஆதரவாளர்கள் அவர்களை தொடர்ந்து வெற்றி கோஷம் எழுப்பியவாறு அங்கிருந்து செல்வ தொடங்கினார்கள். நேற்று தினம் நீதிமன்ற வளாகத்திலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.